Hi guys, welcome to another episode of Exploring Photography. I am Vignesh Nasegaran, wedding photographer from Shadowcraft the photography studio. இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் லைட் செட்டப் அண்ட் 3 லைட் செட்டப்பில் எப்படி ஒரு மாடலை வச்சு ட்ராமாட்டிக்காக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பார்க்க போகிறோம். இது மாடலுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு பிரைடையோ இல்லை க்ரூமையோ கூட இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். இன்றைக்கி அந்த மாடலில் வந்திருக்கிறது மிஸ்டர் சோலமன், தமிழ்நாட்டோட பெஸ்ட்டு மாடலிங் பண்ணுற சோலமன் தான் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி இவரை வச்சு நம்ம ஃபுல் ஷூட் பண்ண போகிறோம். லைட்டிங் டெக்னிக்ஸில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது டாப் லைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மல்டி லைட் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி லைட்டில் ரிம் லைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த பேக்ரவுண்ட் லைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ண போகிற டெக்னிக் வந்து டாப் லைட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் லைட் யூஸ் பண்ணி பியூட்டி டிஷ் வச்சு பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். இது வந்து பியூட்டி டிஷ்க்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்க ஒரு சாஃப்ட் பாக்ஸ் தான் இது. இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க லைட்டு வந்து SK400 யூஸ் பண்ணியிருக்கோம். SK400ல் பியூட்டி டிஷ் வித் 2 டிஃப்யூசரும் போட்டிருக்கோம், ஒரு கிரிட்டும் போட்டிருக்கோம். ஆம்பியன் லைட்டிங்காக ஒரு கண்டினியூஸ் லைட்டும் போட்டிருக்கோம். டியூப் லைட்டை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எப்பவுமே. நீங்கள் எங்கேயுமே போனாலும் டியூப் லைட்டை ப்ரிஃபர் பண்ணாதீங்க, கம்ப்ளீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க செட்டிங் பார்த்தீங்கன்னா 1/250 ஷட்டர் ஸ்பீட் வச்சிருக்கேன். ஸ்டாப் வந்து 7.1 வச்சிருக்கேன். ISO 100 வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டோட ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணி லைட்டை செட் பண்ணணும். ஸோ சோலமன் ப்ளீஸ் கம். நம்ம சிங்கிள் லைட் செட்டப் பண்ணும்போது எப்போவுமே சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் வந்து மாடலோடைய பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கீ லைட்டு வந்து சப்ஜெக்டோட நோஸில் பாயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கணும். இன்கேஸ் சப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் ரைட் திரும்புறாருனால கூட உங்களுடைய கீ லைட் வந்து அந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த செட்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுப்போம். ஐஆட்டோ ஃபோக்கஸ் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணு ஃபுல் ஷார்ப்பில் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக பண்ணணும்னா அவரை வந்து வால்லேருந்து ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வர சொல்லலாம். ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வாங்க, கையடி காட்டிக்கங்க, கொஞ்சம் சின் டவுன் பண்ணுங்கள். இந்த ஸ்மைல் லைட்டாக ஸ்மைல் வேணும். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அது லுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு லைட்டிங் செட்டப்பில் ஷேடோ வந்து இங்கே எங்கே ட்ராப் ஆகுது, உங்களுக்கு ஹைலைட்ஸ் எங்கே ஏறுதுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி டிஷ்ஷை வச்சு டாப்லேருந்து கொடுக்குற லைட்டிங் வந்து பெரும்பாலும் பியூட்டி ஷாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய மேக்கப்புடைய லுக்கையும் ஹை மேக்கப்புடைய லுக்கையும் எம்போஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. படி நோஸ் அங்கே பார்க்கட்டும், லுக் மீட்டிங் பொதுவாகவே நம்ம கண்ணால் டைரெக்டாக பார்க்க முடியாத சில விஷயங்களை ஃபோட்டோகிராஃபி மூலமாக நம்ம காட்டும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால உடனே அட்ராக்ட் ஆகிடுவோம். அந்த வகையில் ஒன்று தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதை நம்ம ஃபோட்டோகிராஃபியில் நம்ம க்ரியேட் பண்ணி காட்டும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதான் நல்லா இந்த நெக்கு வந்து அப்படி ப்ராடாக விரியும் பண்ணால் தான் வரும். அது அப்படியா? நான் தலை போகக்கூடாது, தலை இப்படி தான் இருக்கணும், ஷோல்டர் மட்டும். ரெடி? சிரிப்பு இன்னும் கொஞ்சம் மயில வேணும், நல்லா ஒரு பக்கம் மட்டும். பவரை வந்து நம்ம இதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செட் பண்ணிவிட்டு இதில் கையை வைக்கக்கூடாது. நம்ம தேவையான பவரை இதில் மாற்றணும். ஓகே, இப்போ சிங்கிள் லைட் செட்டிங் முடிஞ்சது. இப்போ செகண்டாக நம்ம 3 லைட் செட்டிங் போவோம், இல்லை ரிங் லைட் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வச்சு அதே பியூட்டி டிஷ் அப்படியே தான் இருக்குது. இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா ரிங் லைட் வச்சுருக்கோம். 2 ரிங் லைட், ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று இருக்குது. 2 ரிங் லைட்லையுமே ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிரிட் மாட்டி இருக்கும். ரெண்டுமே DIY கிரிட் தான். இந்த பக்கம் கிரிட் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் கிரிட் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் யூஸ் பண்ணுறது SK400 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஸ்பீட் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம், V1 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் போஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி எதுவும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சூப்பர். இப்போது அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்தோ ரைட் சைட்லேருந்தோ 2 பக்கமுமே நமக்கு ஃபீல் கிடச்சிருக்கு. சென்டர்லேருந்து நமக்கு அந்த சாஃப்டான டிஃப்யூஸ் ரேஸ் கிடச்சிருக்கு. அது பியூட்டி டிஷ்ஷோட சேர்த்து அந்த லைட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் போயிட்டு பியூட்டி டிஷ்ஷோட பவர் இன்னும் கொஞ்சம் குறைப்போம். குறைச்சோம்னா நமக்கு பேக்ரவுண்டில் இருக்க அந்த 2 ரில்லைட்டோட பவர் ஜாஸ்தியாக தெரியும். சேம் போஸ் வாங்க. அதே லைட்டிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட் போஸ் பண்ணுவோம். ஷோல்டரில் கொடுத்துருப்பீங்க என் பக்கமா. சின்ன லைட்டை சின்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு பாசி லுக் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் நான் வீடியோவோட எண்டில் லிங்க் பண்ணுறேன். எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது